எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக என்னோட முதல் பட ப்ரொடியூசர் இருக்கார், வணக்கம் சார். அண்ட் இப்போது படம் பண்ணிகிட்ருக்க ப்ரொடியூசரோட படம் இது. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நான் வி கிரியேஷன்ஸில் படம் பண்ணலனாலும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பேன். காரணம், எனக்கு சந்தோஷ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னென்னா, நான் ராஜாராணி பண்ணும்போது முருகதாஸ் சாரோட கூடவே இருப்பார். ஸோ முருகதாஸ் சாரை மீட் பண்ணணுன்னா கூட நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் பேசுவேன். சார் என்ன மூடில் இருக்கார் பிரதர் அப்படின்வேன். ஸோ அப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நான் யோசிச்சு பார்த்ததில்ல ரஹ்மான் சார் இருக்கிற இடத்துல நான் மைக் எடுத்து பேசுவேன். தேங்க்யூ தானு சார், தேங்க்யூ சந்தோஷ். எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் போனால் பேசி முடிச்சுட்டு முக்கியமாக 2 பாயிண்ட்டை மறந்துடுவேன். அப்படி ஒரு விஷயம் என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட 2 அசிஸ்டண்ட்டில் ஒரு அசிஸ்டண்ட்க்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக ஒரு 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 ப்ரொடியூசர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுவோம். நாளைக்கு நம்ம ஒரு ப்ரொடியூசராக மாறினா எப்படி இருக்கணும். பட் அவர் ப்ரொடியூசராக மட்டும் இருக்கவே மாட்டார், அதை தாண்டி இருப்பார். எப்பயுமே எல்லாரையும் மேலே நிற்க வச்சு அழகு பார்ப்பார். நான் பொடியேன், இங்கே இருக்க ஜாமான் மத்தியில் உட்கார வைக்கணும்னு லாஸ்ட்டாக அவரே கூப்பிட்டாரு. அண்ட் இந்த ஒரு மனநிலை, இந்த ஒரு எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து இப்போ அப்பாட்ட போய் ஒரு 100 ரூபாய் கேட்டோம்னா 10 கேள்வி கேட்பார் இல்லையா? எதுக்குடா 100 ரூபா, எங்கடா போகிற அப்படின்னு. கோடிக்கணக்கில் கேட்போம், அசால்ட்டாக கொடுப்பார். ஸோ தட் இஸ் தானு சார். அண்ட் அந்த படம் பெரிய வெற்றியாடையும். நான் சந்தோஷுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து இந்த படம் தோட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம இருக்கிறோம்ல, இங்கேருந்தே அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் ஃபில்ம் வில் கோ பிளேசஸ். அண்ட் தேங்க்யூ ஆல். எனக்கு வந்து இது வரைக்கும் அவார்டே கொடுத்தது கிடையாது. பட் ஐம் ஸ்டில் ஹியர் மேன். இன்னொரு உண்மையை சொல்ல போனால், தமிழில் வந்து நான் எவ்வளோ படம் பண்ணுறோம் அதோட கம்மி படம் தான் நான் ஹிந்திலே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எனக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி ஒரு ஒரிஜினல் கதையை வந்து திரையில் பார்க்கும்போது வேறு கதையாகவே இருக்கிறதுனால தான் 93% ஃபிலிம்ஸ் ஃப்ளாப் ஆகுது. என் மனைவி கிட்ட கேட்டிங்கன்னா ஐயோ லூசி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது என்ன தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறோன்னு நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாரும். அது இல்லை, தெளிவாக இருக்கேன்.